Anthropic Claude ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேப்பர் நான் இவ்வளோ நாள் நிறைய சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையுமே தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய மித்தையுமே உடைச்சிருக்கு. அந்த பேப்பரோட பேர் என்னன்னா லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் ஆஃப் ஏஐ. ஸோ அதாவது லேபர் மார்க்கெட் வேலை செய்யறாங்கல்ல இந்த ஒர்க்கர்ஸ், நம்மள மாதிரி ஒயிட் கலர் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே ஏஐயால எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்றது தான் இந்த பேப்பர். ஸோ ஏஐயால வேலை போயிடும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. நானுமே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் ஒரு 10 பாயிண்ட்ஸாக சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 10 பாயிண்ட் தான் இந்த ரிசர்ச் பேப்பரே. ஸோ அந்த 10 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நான் உடனே வந்து தரதுனால எனக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னாக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கப்போ ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு யூடியூப் ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஹைப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் ரீச் ஆகிறதுனால ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே க்ரோ ஆகும். ஸோ அந்த ஒரே ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னா ஏஐ ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க ஏஐ தியரட்டிக்கலாக 90% ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் மேக்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இப்போ ரியலாக என்ன பண்ணுதுன்னா 33% தான் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா ஏஐ அது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இவ்வளோ தான் பண்ணுதுன்னு அர்த்தம் அது. ஸோ இப்போ எப்படின்னா கம்ப்யூட்டரில் போயிட்டு ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தியரிட்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் 90%. ஆனால் அது வந்து அவ்வளோ ரிலேபிளாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறது 33% தான். இது டேட்டாவாக இருக்குது. ஸோ ஏஐயால் அதை பண்ண முடியும், அவ்வளோ பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் லே ஆஃப். இது வந்து நிறைய கம்பெனி பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. ஆனா என்ன உண்மைனா ChatGPT 2022க்கு அப்புறம் ஏஐயாலாம் யாருக்குமே வேலை போகல அப்படிங்கிறது தான் இந்த பேப்பர் சொல்லுது. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க சின்ஸ் ChatGPT launch in late 2022 zero unemployment for highly AI exposed workers அப்படின்றது தான் சொல்றாங்க. the AI is firing everyone, panic not backed by data. இந்த AI is firing everyone everywhere இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது வந்து டேட்டாவாலாம் பேக் ஆகல, எல்லாம் வந்து பொருளியை கிளப்பி விட்டுருக்காங்க. மூணாவது என்னன்னாக்க இந்த யங் எம்ப்ளாய்மெண்ட் வந்து உண்மையாலுமே ஏஐ வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு. அதாவது இப்போ நியூவாக வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்கனாக்க முன்ன இருந்ததோட இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான ஓப்பனிங்ஸ் தான் இருக்கு, கம்மியான பிளேஸ்மெண்ட் தான் நடக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யங் ஒர்க்கர்ஸ் 22 to 25 வந்து ஃபீலிங் இட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க. என்னன்னா கம்பெனிஸ் ஆர் நாட் லேயிங் ஆஃப் சீனியர்ஸ், தே ஆர் குவைட்லி ஹையரிங் ஃபியூவர் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. யாரையும் சீனியர் எம்ப்ளாயிலாம் வந்து லே ஆஃப் பண்ணல, நியூவாக ஹையர் பண்ணுறத தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா கொஞ்சமாக ஹையர் பண்ணுறாங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 3 உங்களுக்கு தெரியணும். இதோட மீனிங் என்னன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லாம் வந்து இல்லை, அதாவது புதுசாக இல்லை, ஆல்ரெடி இருக்கிறவங்கலாம் வேற வேற இடத்துக்கு வேற வேற ஜாபில் அசைன் ஆகிடுறாங்க, புதுசாக அந்த ஜாப் இல்லை. அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பாயிண்டில் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க ஒரு நியூ கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னாக்க இப்போ கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ நாலாவது வந்து என்னன்னா மோஸ்ட் எக்ஸ்போஸ்டு ஜாப்ஸ் ஆர் நாட் லோ ஸ்கில். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஏஐலாம் வந்துச்சுனாக்க ஐடியில் இருக்கிறவங்க அண்ட் தென் வந்து நல்ல ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்கலாம் தூக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் காலர், எஜுகேட்டட், வெல் பெய்டு ப்ரொஃபஷனல்ஸ், ஓல்டர், ஃபீமேல், மோர் எஜுகேட்டட் அண்ட் ஹையஸ்ட் பெய்டு, இவங்க எல்லாருமே ஏஐயால் அவங்களுக்குமே தெர் இஸ் சம் வேவ் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது வேலை போகாது, அவங்களுக்குமே இந்த ஏஐ வேவ் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது வந்து ரிலேட்டட் டு நாட் அ ஒர்க்கு. அந்த ஸ்கில் இருக்குல்ல, அந்த ஸ்கில் வந்து எங்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், 5th பாயிண்ட், ரொம்ப இந்த வேலையோட டேஞ்சர்னு சொல்லுவாங்கள்ல அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளாடே வந்து 75% ஆஃப் தி ப்ரோக்ராமர் ஒர்க்ஸை எடுத்துக்குது, அண்ட் தென் வந்து கஸ்டமர் சர்வீஸோடைய ஒர்க்கையும் எடுத்துக்குது. முக்கியமாக டேட்டா என்ட்ரி ஜாப்லாம் இதுவே பண்ணிடுது. ஸோ இதனால இவங்க மோஸ்ட் எக்ஸ்போஸ்டு ஜாப்னா என்னன்னா ஏஐயால் ஈஸியாக பண்ணக்கூடிய ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் டாப் 3ல ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ஸ் அண்ட் டேட்டா என்ட்ரி கீயர்ஸ். ஸோ இவங்க 3 பேருக்குமே ஆபத்து இருக்கு, இன் ஃபியூச்சரில் இருக்கு அப்படின்றத இந்த பேப்பர் சொல்லுது. ஸோ நிறைய பேர் கேட்டீங்களே ஏஐ வந்தாக்க எந்த ஜாப்லாம் போகாது, அதுக்குமே இவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா 30% ஆஃப் ஒர்க்கர்ஸ்
ஏஐ லிட்ரலி கான்ட் டச் தெம் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். குக்ஸ் அவங்கள கண்டிப்பாக ரீப்ளேஸே பண்ணாதான், மோட்டர் சைக்கிள் மெக்கானிக்ஸ் அவங்கள ரீப்ளேஸே பண்ணாதான், லைஃப் கார்ட்ஸ் அவங்கள பண்ணாதான், பார் டெண்டர்ஸ் அவங்கள பண்ணாதான், ப்ளம்பிங் ஒர்க் இவங்க எல்லாரையுமே ஏஐயால் எப்பயுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அபவுட் 30% ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹாவ் ஜீரோ ஏஐ கவரேஜ். அதாவது அவங்களுக்கு அந்த ஏஐ வந்து லிட்ரலி கான் டச் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னாக்க இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குமா அவங்க டாஸ்க்கு. அண்ட் தென் வந்து இதுக்கு வந்து ஃபிசிக்கலாக அண்ட் இன்பர்சன்ட்டாக அண்ட் சேஃப்டியாக பண்ணுன்றதுனால ஏஐயால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 7, ஏஐ வில் டிஸ்ட்ராய்ட் ஆல் ஜாப் பை 2025 அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வேர் ராங் டூ. ஸோ இது வந்து 2025 எல்லார் வேலையும் போயிடும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026 வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2027 இது மாதிரி பேப்பர்ஸ்லாம் இருக்குது. வேலை போயிடும்னு சொல்கிறதுக்கும் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ 2027, 28லலாம் யாருக்குமே வந்து இந்த ப்ரோக்ராமிங் ஒர்க்லாம் இருக்காது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மித்தை 2025லாம் இல்லை 2035 வந்தாலும் வேலை போகாது, வேலை ரீப்ளேஸ் ஆகிட்டு புது வேலை தான் வரும் அப்படிங்கிறத டேட்டாவாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பரில் அதுவுமே ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது அப்டேட் நம்பர் 8, ஏஐ இஸ் ஸ்லோலி ஃபியூச்சர் ஜாப் க்ரோத் நாட் கில்லிங் கரண்ட் ஜாப். அகெயின் அண்ட் அகெயின் அவங்க இதை தான் சொல்கிறாங்க. ஃபார் எவ்ரி 10% பாயிண்ட் இன்க்ரீஸ் இன் ஏஐ டாஸ்க் கவரேஜ். அதாவது வந்து ஒரு டாஸ்க் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்க இதுக்கப்புறம் 10% ஏஐயோடைய டாஸ்க் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஐ வந்து ஃபியூச்சர் தான், பட் நாட் லைக் எ சுனாமி, உங்களுடைய கடலில் வர அலை மாதிரி அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, உடனே வந்து சுனாமி மாதிரி வந்து அழிச்சிட்டுலாம் போகாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடாப்ட் பண்ணுவாங்க. என்ன தான் இவ்வளோ அப்டேட்டும் வந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்கிறாங்க. ஸோ ஏஐ ஃபியூச்சர் தான், ஆனால் க்ரோத் வந்து பொறுமையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத டேட்டா படி அகெயின் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரியல் த்ரெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட் ஹையரிங் ஃப்ரீஸ் நாட் லே ஆஃப். இது வந்து நான் முதல்லே சொன்னது தான், பாயிண்ட் 2 and 3லேயே சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து அகெயின் இது ஒரு டேட்டாவாக சொல்லணுனாக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்பெனி இது வரைக்கும் யாரையுமே ஃபயர் பண்ணலையா. ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாவுக்காக கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ராஜெக்ட் மாற்றிருப்பாங்க, இல்லைனா பெஞ்ச் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், இல்லைனா நியூ ஜாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஹையர் பண்ணுற ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சான் இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால தான் என்னன்னா, சைலண்ட் கில்லர் என்ன பண்ணியிருக்குன்னா, பழைய வேலைக்கெல்லாம் புதுசாக யாரையும் ஹையர் பண்ணாதனால லே ஆஃப் மாதிரி இருக்கும், இல்லைனா ஜாப் மார்க்கெட்டே ஒரு ஷேக்கியாக இருக்கும். ஸோ 6 to 16% ஃபால் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் ஒர்க்கர்ஸ். இது வந்து யூஎஸ் டேட்டாவாக இருந்தாலுமே நம்ம இந்தியாவில் எடுத்திங்கனாலும் அந்த ரேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து யூஎஸ் அண்ட் இந்தியா இது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இது ஏன் கொஞ்சம் இருக்குனாக்கா, இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாமே வந்து மோராரால் யூஎஸும் இந்தியாலாம் சேமாக தான் இருக்கும். பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஃபைனலாக திஸ் ஆந்த்ரோபிக் ஸ்டடி தேர் ஓன் ஏஐ இம்பேக்ட்ஸ் தட்ஸ் ஹியூஜ் அப்படின்னு இருக்காங்க. அந்த பேப்பர்லேயே அவங்க கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுமா, ஆந்த்ரோபிக்கே செல்ஃபாக லேர்ன் பண்ணி நிறைய ரிசர்ச் எல்லாத்தையுமே இனிமேல் விட போதான். இந்த பேப்பர் மாதிரி இது ஏன் இந்த ஃபைனலாக இந்த அப்டேட் தரேன்னா, இந்த மாதிரி நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி இனிமேல் ரிசர்ச் பேப்பராக நாங்கள் இனிமேல் அடிக்கடி விட போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, when the company building Claude publish research saying we don't see mass unemployment yet, that's either very reassuring or the calm before the storm, you decide ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, ஆந்த்ரோபிக் ஸ்டடி வந்து அந்த அதோடைய ஏஐ இம்பேக்டை வச்சு படிக்குது. வேறு ஏதாவது யாராவது சொல்லி உங்களை வந்து பொய் சொல்கிறாங்கனாக்கா நம்பாதீங்க, இந்த மாதிரி தான் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பேப்பரில் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சிங்கனாக்கா தெரியும். அந்த பேப்பரோடைய லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தரேன். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணுறப்பே தெரியும் எங்கே இந்த உலகம் போயிட்டுருக்கு, ஏஐ எதை நோக்கி போயிட்டுருக்குன்றது கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆந்த்ரோபிக்கோட கிளாட் எவ்வளோ தான் பவர்ஃபுல்
யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க தர அப்டேட், அவங்க தர டேட்டா, அது எல்லாமே பார்க்குறப்போ நம்மளுக்கு கிளியரான பார்த்து தெரியும். ஸோ இந்த ரிசர்ச் பேப்பர் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ரீட் பண்ணி பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னாக்கா அது ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட்டில் ஸ்வைப் பண்ணி ஹைப் மட்டும் கொடுத்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.